ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2086வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் 18வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற பாசுரத்திலே எனது கண்கள் எம்பெருமானை கண்டவுடன் என்னுடைய அனுமதி இல்லாமலே, சேதனனின் அனுமதி இல்லாமலே அவனை கண்டு கழிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த மாதிரி செய்து விட்டான் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் என்று சொன்னார். தனது கண்கள் அடைந்த மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. அது சுவர் போன்று கண்கள் முன்பாக நின்று பார்வையை மறைப்பதால் அனுபவிக்கக்கூடிய விஷயமான பெரிய பெருமாளையே மறைக்கிறது என்று வருந்துகிறார் இந்த பாசுரத்திலே, இந்த 18வது பாசுரத்திலே. இனிது திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனிகிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான். இனிதிரை திவலை மோத, இனிது திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனிகிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான். கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள், கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே என்கிறார் இந்த பாசுரத்திலே. இனிது திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனிகிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான். கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. பதபதார்த்தம் பார்ப்போம். இனிது, இனிது திரை திவலை மோத, இனிது இனிமையாக, திரை திவலை மோத அலைகளில் உண்டான துளிகள் அடிக்க, எரியும் தன் பறவை மீது அலைகள் கொந்தளிக்கும்படியான குளிர்ந்த கடல் போன்ற திருக்காவிரியின் மேலே தனிகிடந்து தனியனாய் கண் வளர்ந்தருளி அரசு செய்யும், சேதனர்களுடைய அகங்காரத்தை போக்கி அரசு செலுத்தும் தாமரை கண்ணன் செந்தாமரை கண்ணனும் எம்மான் எனக்கு சுவாமியும். கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை, கொவ்வை கனி போன்று சிவந்த வாயை உடையவனுமான ஸ்ரீகிருஷ்ணனை கண்ட கண்கள், காணப்பெற்ற கண்கள் பனி அரும்பு குளிர்ந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் உதிரும் பெருகி நிற்கும் பாவியேன். நன்றாக சேவிக்க பெறாத பாவியாகிய நான் எம்பெருமானை அந்த பனி அரும்பினாலே, அந்த ஆனந்த கண்ணீர் துளிகளினாலே எம்பெருமானை சேவிக்க முடியாத பாவியாகிய நான் என் செய்கேன், என்ன செய்வேன் என்று புலம்புவதாக அமைத்திருக்கிறார் இந்த பாடலை. இனிமையாக அலைகளில் உண்டான துளிகள் அடிக்க, அலைகள் கொந்தளிக்கும்படியான குளிர்ந்த கடல் போன்ற திருக்காவிரியின் மேலே தனியனாய் கண் வளர்ந்தருளி பக்தர்களின் அகங்காரத்தை போக்கி அரசு செய்யும் செந்தாமரை கண்ணனும் எனக்கு சுவாமியும், கொவ்வைக்கனி போன்று சிவந்த வாயை உடையவனுமான கண்ணபிரானை காணப்பெற்ற கண்கள் குளிர்ந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் பெருகி நிற்கும். அதனால் நன்றாக சேவிக்க முடியாத பாவியாகிய நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே. தொண்டரடிப்பொடியாழ்வார் ஒரு புலம்புவது போல் சொல்லுகிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். இனிது திரை திவலை மோத, நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே ஒன் சங்கதை வாளாளியான் என்ற பாசுரத்தில் சங்கு கதை, கதை சங்கு ரெண்டுமே எம்பெருமானுடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள். அது அங்கே சங்கு கதை என்று பிரித்திருப்பதற்கு பதிலாக சங்கதை என்று போட்டிருப்பார். அதுபோல இங்கு இனிய திரை என்று இருக்க வேண்டிய பதமானது கடைசி எழுத்து குறைந்து இனிதிரை என்று உள்ளது. அதைத்தான் பிரித்து நாம் இனிது திரை திவலை மோத என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் பொருள் செய்ய வேண்டும். இது கடைக்குறை எனப்படும். இனிதிரை என்பது கடைக்குறை. இனியதாகவும் அலைகளிலிருந்து கிளம்பியதும் ஆகிய நீர்த்துளிகள் தொடும்படியாக, மலை போன்று ஒரு சில நீர்த்துளிகள் மிகவும் பெரிதாகவும் வருகின்றன.
அவை உடைந்து சிறு துளிகளாக தெரிக்கின்றன. அவற்றால் திருக்கால்கள் பிடிக்கப்பட்டவனாக பெரிய பெருமாள் உறங்குவதை கூறுகிறார். அந்த நீர்த்துளிகள் கால்களை பிடித்து விடுவது போன்று மென்மையாகவே இவனை தொட்டாலும் அந்த மென்மையை கூட பொறுக்க இயலாத திருமேனியை கொண்டவனாக பெரிய பெருமான் இருக்கிறார். அதனால் மோத என்று சொன்னார். மோத என்றால் வந்து மோதினால் அது கடுமையாக இருக்கும் அல்லவா? அதுபோல இந்த துளிகள், நீர்த்துளிகள் எம்பெருமான் திருமேனியில் மேலே படும்போது அவனுக்கு அது துன்பத்தை தருவது போல இருப்பதனாலே அந்த நீர்த்துளிகள் மோத என்று சொன்னார் என்று நயம் கூட்டுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. திருமாலை 11 11வது பாசுரத்திலே அரக்கர்கோனை செற்ற நம் சேவகனார் என்று இவனை அண்டும் நேரமாக இருந்தால் இவனது சக்தியை பற்றி பேசுகிறார். அரக்கர்கோனை செற்ற நம் சேவகனார், அவ்வளவு வீரத்தை பற்றி, அவன் சக்தியை பற்றி பேசுகிறார். ஆனால் இங்கு அவனை இன்பமாக அனுபவிக்கும் நேரமாக இருப்பதால் மென்மையை குறித்து பேசுகிறார். எரியும் தன் பறவை மீதே அலைகள் வீசுவதாக களைப்பை நீக்கிக் கொள்ள திருப்பார்கடலின் மீது சயனித்துள்ளது போன்று இங்கு காவேரியிலே சயனித்திருக்கிறான். எரியும் தன் பறவை மீதே, அல்லது காவேரியின் பரப்பளவையும் நீரின் அளவையும் கருத்தில் கொண்டு இதனையே கடல் போலே என்று கொள்வதாகவும் கூறலாம். தனி கிடந்து தன்னுடைய எண்ணத்தை அறிந்து செயல்படுபவர்கள் பலரும் நிறைந்த பரமபதத்தை உடையவன் அல்லவோ இங்கு திருவரங்கத்தில் வந்து தனியாக சயனித்தபடி இருக்கிறான். இப்படியாக இவன் இங்கு சயனித்துள்ள போது ஜீவர்கள் தங்களது ஆத்மாவானது பிழைப்பதற்கான செயல்கள் எதனையும் செய்யாமல் ஆத்மாவிற்கு நாசம் ஏற்படுத்த வல்ல செயல்களை செய்தபடி அதிலேயே சுகம் கண்டவர்களாக திரிகின்றனரே. நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே 10ஆம் பத்திலே சொல்வது போல தனியேன் வாழ்முதலே என்று கூறுவதற்கேற்ப உள்ள ஒருவனை கிட்ட பெறுவோமோ என்ற ஆசையால் அல்லவா பெரிய பெருமாள் இங்கே வந்து தனியாக வந்து திருவரங்கத்திலே சயனித்து கொண்டிருக்கிறான். இப்படியாக ஒருவனை பெறுவதற்காக அவன் செய்கின்ற செயல் என்ன என்றால் அரசு செய்யும். அரசு செய்தல் என்றால் வன்னியம் நீக்கல் என்று பொருளாகும். வன்னியம் என்றால் என்ன? அரசு செய்தல் வன்னியம் நீக்கல். வன்னியம் என்றால் என்ன? வன்னியம் என்றால் நான் எனக்கே உரியவன் என்ற எண்ணமாகும். அந்த நான் எனக்கே உரியவன் என்ற எண்ணத்தை நீக்குதல் வன்னியம் நீக்கல், அதுதான் அரசு செய்தல். ஆக இதனை நீக்குதல் என்றால் நான் எனக்கு உரியவன் அல்லன் என்று அவனை எண்ண வைப்பதாகும். அதுதான் அரசு செய்யும். மகாபாரதம் சாந்தி பருவத்திலே சொன்னபடி நம இதி ஏவவாதினக, நம இதி ஏவவாதினக, வாயால் நமக என்று கூறியபடி இருப்பார்கள் என்னும்படியாக நித்தியசூரிகள் எந்த விதமான அகங்காரம் போன்றவை இல்லாமல் இருக்கிறார்களோ அது போன்று இங்கு இருப்பவர்களும் இருக்கும்படி மாற்றுவதற்காக இங்கே சயனித்திருக்கிறான் எம்பெருமான். இப்படியாக அகங்காரம் போன்றவற்றை நீக்குவதற்கு பெரிய பெருமானிடம் என்ன சாதனம் இருக்கிறது என்று கேட்டால் தாமரை கண்ணன். அவன் தாமரை கண்ணன், கையில் பிரம்மாஸ்திரம் கொண்டு வெல்லக்கூடிய எதிரிகள் இல்லை. நித்தியசூரிகள் எவ்விதம் தமது தாமரை போன்ற கண்களின் அழகால் அவர்களை வென்றானோ அதுபோன்று இங்கு உள்ளவர்களையும் வெல்கிறான், வெல்ல வந்திருக்கிறான், வென்றான். திருவாய்மொழியிலே தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை என்று நம்மாழ்வார் கூறியதை காணலாம். அவர்கள் இவனை அனுபவிப்பதற்கு ஏற்றபடி உள்ள தனது கண்களை கொண்டல்லவோ இங்கு உள்ளவர்களின் விரோதியாக உள்ள அகங்காரம் போன்றவற்றை வெல்கிறான். இப்படிப்பட்ட பிரம்மாஸ்திரம் போன்ற கண்களில் விழுந்தவர்கள் யாரேனும் உண்டோ என்றால் எம்மான். இந்த கண்களுக்கு தோற்றுப்போய் என்னை நானே அவனுக்கு எழுதி கொடுத்தேன். சம்சாரிகள் அனைவரிலும் இறுதியாக உள்ள என்னையே தோற்கச் செய்த இந்த கண்களால் வெற்றி கொள்ள இயலாதவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? ஏற்கனவே சொன்னார் அல்லவா, விதியிலா என்னை போலே விரும்பி நின்றேத்த மாட்டேன், விதியிலேன் மதி ஒன்றில்லை, என் நெஞ்சம் இரும்பு போல் வலிய நெஞ்சம். இப்படி இருந்த கடைசி சம்சாரிகள் அனைவரிலும் கடையனாக இருந்த
என்னையே தோற்கச் செய்த இந்த கண்களால் வெற்றி கொள்ள இயலாதவர்கள் வேறு சம்சாரிகள் யாராவது இருக்க முடியுமா? எம்மான் கனி இருந்தனைய செவ்வாய். அத்தகைய கண்களால் மமகாரம், நான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் நீங்க பெற்றவர்கள் அனுபவிக்க தகுந்த விஷயம் இதுவே ஆகும். கனி இருந்தனைய செவ்வாய். பார்த்தவுடன் சுவைக்க வேண்டும் என்னும் எண்ணம் தோன்றும்படியான பழம் போன்று பெரிய பெருமாளின் திருப்பவளம் இனிமையாக அமைந்திருக்கிறது. கனி அணைய என்று கூறாமல் கனி இருந்தனைய என்று கூறுவதால் உலகில் உள்ள மற்ற கனிகளைப் போன்று அழிந்து விடாமல் இது எப்போதும் இருப்பது. அதனால் கனி இருந்து அணைய. சதைக ரூப ரூபாய என்று விஷ்ணு புராணம் சொல்வது போல எப்போதும் மாறாத ரூபம் கொண்டவன் என்பதை காணலாம். கண்ணனை கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை பெரிய பெருமாளை வணங்கும் போது தான் அவதரித்த காலத்திற்கு பின்னால் இந்த உலகில் தோன்றியவர்கள் தன்னை காணும்படியாக கண்ணன் சயனித்துள்ளான் என்று தோன்றுவது இயல்பாகும். பல குறும்புகள் செய்தாலும் கண்ணனை கண்டிக்காமல் யசோதை விட்டதால் ஏறியுள்ள செருக்கு அனைத்தும் வெளிப்படும்படியாக கிடக்கும் பெரிய பெருமாள் என்றும், வசிஷ்டர் உள்ளிட்ட பலராலும் நல்வழிப்படுத்தப்பட்டவனாக அந்த பழக்கம் காரணமாக அடக்க ஒடுக்கத்துடன் உள்ள ராமனை வெளிப்படுத்தும்படியாக நிற்கும் நம்பெருமாள் என்றும் சுவாமி பராசர பட்டர் கூறுவது காணலாம். இதிலே ஐதீகம் என்னவென்றால், நம்பெருமாளாய் இருப்பது ராமபிரான், சயனித்திருக்கும் ரங்கநாதனாக இருப்பது பெரிய பெருமாள் என்பது. பெரிய பெருமாள் கண்ணன் தான் பெரிய பெருமாளாய் சயனித்திருக்கிறான். ராமன் தான் நம்பெருமாளாக உலா வந்து நமக்கெல்லாம் ஆசி வழங்குகிறான். நம்மை தேடி தேடி வந்து ஆசி வழங்கும் நம்பெருமாள் ராமபிரான் என்று நமது ஐதீகங்கள் கூறும். கண்ட கண்கள், எல்லையற்ற காலம் இழந்திருந்த ஒன்றை மீண்டும் காணப்பெற்ற கண்கள். கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ. அப்படிப்பட்ட பொருளான பெரிய பெருமாளை கண்டு அனுபவித்த மகிழ்ச்சி காரணமாக கண்களில் ஆனந்த கண்ணீரானது வெள்ளம் போன்று பெருகியது. பனி அரும்பு உதிருமாலோ, அவனை கண்ட ஆனந்தம் காரணமாக வெளிப்பட்ட காரணத்தினாலே அந்த கண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது, பனி போல இருக்கிறது. இந்த குளிர்ச்சி காரணமாக வறுத்த பயறு கூட இந்த நீரில் பயிர் செய்தால் முளைக்கக்கூடும் என்பதாக இருக்கிறது. பிரகதாபம் காரணமாக வரும் கண்ணீர் அல்லவோ சூடாக இருக்கும். இது அப்படி அல்லவே, அவனை கண்டு அனுபவித்த காரணத்தினாலே அந்த ஆனந்தத்தின் காரணமாக வெளிப்படுகிறது. அதனால் பனி அரும்பு, அந்த கண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது என்கிறார். விஷ்ணு தத்துவம் சொல்லும் ஆஹ்லாத சீத நேத்ராம்பு, மகிழ்வு காரணமாக உண்டான குளிர்ந்த ஆனந்த கண்ணீர். ஆஹ்லாத சீத நேத்ராம்பு, நேத்திரம் என்றால் கண், சீதம் என்றால் குளிர்ச்சி. கண்ணிலிருந்து மகிழ்ச்சி காரணமாக குளிர்ந்த ஆனந்த கண்ணீர் என்று இது பொருள்படும். என் செய்கேன் பாவியேனே. ஆனந்த கண்ணீரானது, அந்த பனி அரும்பானது அருவி போன்று பெருகி பார்வையை மறைக்கிறது. இதனால் என்ன செய்வது, நான் என்ன செய்வேன் பாவியேன் என்கிறார். காண்பதற்கு அரிதாக உள்ள இந்த பெரிய பெருமாளை கண்ட பின்னரும் இவனை அனுபவிக்க இயலாமல் அவனுக்கும் எனக்கும் எனது கண்களுக்கும் இடையே கட்டப்பட்ட சுவர் போன்று இந்த கண்ணீர் உள்ளதே, பாவியான நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறார். ஆலோ என்பதன் மூலம் அதிகமான வருத்தம், ஐயோ என்று சொல்லுவது போல அதிக வருத்தம் கூறப்படுகிறது. பெரிய பெருமாளின் பிரபாவம் எல்லையற்றது. ஆகவே அவனை கண்டவுடன் உண்டாகும் மகிழ்ச்சியையும் அளவுபடுத்த இயலாது. என்ன செய்வது என்று தெரியாத பாவியாகிவிட்டேன் என்கிறார். எனது ஆனந்த கண்ணீர் சற்றே நின்றாலும் அவனை காணலாம் என்றால் அதற்கும் வழியில்லாமல் அவனை காண விடாமல் இடைவிடாது கண்ணீர் பெருகிக்கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறதே. எல்லையற்ற காலமாக எனது பாவங்கள் காரணமாக இவனை கண்டு அனுபவிக்க இயலவில்லை. இப்போது ஆனந்த கண்ணீர் காரணமாக இவனை கண்டும் அனுபவிக்க இயலவில்லை. இப்போது வெள்ளம் காரணமாகவும் அப்போது பக்தி வறட்சி காரணமாகவும் அவனை அனுபவிக்க இயலாமல் போனதே, நான் என் செய்வேன் என்கிறார் ஆழ்வார். மேலே உள்ளபடி பொருள் கூறாமல் வேறு விதமாகவும் பொருள் சொல்லலாம். இனிமையான சங்கீத கச்சேரி ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தங்களையும் மறந்து ஆஹா ஐயகோ பாவியேன் என்பது போல இவரும் ஆனந்த மிகுதியால் கூறுகிறார் என்றும் சொல்லலாம் என்று
வியாக்கியான சக்கரவர்த்தி நயம் கூட்டி இருக்கிறார். இந்த பாசுரத்திற்கு அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். இனிதிரை திவலை மோத, இனிது திரை திவலை மோத, எரியும் தன் பறவை மீதே தனிகிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான், கனியிருந்து அணைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே என்று பதறி துடிக்கும் தொண்டரடிப்பொடியாழ்வாரின் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடியாழ்வாரை இறுகப் பற்றிய திருவரங்கன் ஸ்ரீ ரங்கநாதன் நம்பெருமாள் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் பாடமாட்டேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.